குத்து விளக்கு என்பது ஆவிக்கிற வாழ்க்கையை காண்பிக்கிறது. சகோதரியே, ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குது? இருளா இருக்குதா? கர்த்தர் பேசுறாரு, குத்து எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்கணும் இயேசுவின் நாமத்திலே. அப்படி என்றால் நீ கர்த்தருக்கு பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும், தேவனுக்காக ஓடிக்கொண்டே இருக்கணும். விளக்காகிய ஆவிக்கிற வாழ்க்கை எப்பொழுது எரிஞ்சிட்டே இருக்கணும். கேட்கிற அன்பு சகோதரா சகோதரியே, விளக்காகிய ஆவிக்கிற வாழ்க்கை எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்பொழுதும் கர்த்தரை சந்தோஷப்படும், சாத்தா வெட்கப்பட்டு போய்விடும். என்ன வாசிக்கா இந்த குத்துவிளக்கு எப்பவுமே எரிஞ்சிட்டு தேவ சமூகத்தை எரிய வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை. கேட்கிற சகோதரியே, உன்னை கர்த்தர் நிச்சயம் பயன்படுத்த போறாரு. நீ ஆண்டவருக்கு முன்பாக எரிந்து பிரகாசிக்க போகிற, எழும்பி பிரகாசிக்க போகிற. என்ன வாசிக்கும் எப்பொழுதும் வாழ்க்கையில மிகுந்த சோறு வரும், ஜெபிக்க முடியாம கஷ்டப்படுவே. விளக்காகி ஆவிக்கிற வாழ்க்கை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சாத்த அணைக்கும்படிக்கு முயற்சி பண்ணுவான், உனக்கு இச்சையை உண்டாக்குவான், பாவத்தை உண்டாக்குவான், பிரகாசிக்க முடியாம எரிய முடியாதபடிக்கு. ஆனா வசன வாசம் உன் தலைக்கு மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டே இருக்கிறது.